ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி 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 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள். தி ரேடியோ ஃபெஸ்டிவலின் முதல் SDG ஃபெலோஷிப்பின் ஒரு பகுதியாக இருக்கும் இந்த வானொலி தொடரை இணைந்து வழங்குவோர் யுனெஸ்கோ, செம்கா மற்றும் ஸ்மார்ட் NGO. நமது ரத்தினவாணி 90.8 சமுதாய வானொலியில் ஒளிபரப்பும் எந்த நிகழ்ச்சியும் UN SDG 17 என்னும் 17 வகையான வளம் குன்றா வளர்ச்சி கொள்கைகளை சார்ந்ததாக இருக்கும். உதாரணமாக SDG 2 என்பது பசியை ஒழித்தல், பட்டினியை விரட்டுதல் போன்ற நோக்கங்களையும், SDG 4 என்பது தரமான கல்வி மற்றும் சம வாய்ப்புள்ள சமத்துவமான கல்வி போன்ற நோக்கங்களையும், SDG 6 என்பது தூய்மையான நீர் மற்றும் சுகாதாரம் போன்ற நோக்கங்களையும் முன்னிறுத்துவதாக அமையும். அந்த வகையில் இந்த கற்பனை தொடரானது மேற்கூறியது போல 17 SDGகளில் பொருத்தமான SDGகளை விளக்கும் வகையில் அமையும். ஒவ்வொரு அத்தியாயத்தின் முடிவிலும் கதையோட்டத்திற்கு ஏற்றவாறு பொருத்தமான SDGகளின் நோக்கங்களையும் இலக்குகளையும் வலியுறுத்துவதாக அமையும். இந்த கற்பனை தொடரில் முதல் அத்தியாயமான நாட் ரீச்சபிள் என்னும் தொடர்பு எல்லைக்கு வெளியே என்ற பதிவில் சென்ற வாரம் மலுமிச்சம்பட்டி மாறன் அவர்கள் வானம்பாடி சமுதாய வானொலிக்கு ஒரு சந்தேகத்தை எழுப்பினார். அந்த சந்தேகம் PM ஸ்வாநிதி கடன் தொகையை அரசாங்கத்திடம் பெறும் வழிமுறைகளை பற்றியது. அந்த சந்தேகத்திற்கு தீர்வு தரும் வகையில் வானம்பாடி சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் மனோகர் மற்றும் நிகழ்ச்சி இயக்குனர் ஸ்மிருதி அவர்கள் இணைந்து தயாரிக்கும் நிகழ்ச்சி பற்றி இந்த பதிவில் நாம் அறிவோம். அதற்கு முன் கடந்த வார பதிவின் விரிவான மறு ஒளிபரப்பு. தி ரீகேப். ஹலோ, வணக்கம். VCR வானம்பாடி சமுதாய வானொலி. சார் வணக்கங்க சார், நான் மாறன் பேசுறேன் சார். மலுமிச்சம்பட்டி மாறன் சாரா? ஆமா சார். இப்ப நம்ம பிரச்சனையை சொல்லுங்க, அது என்னன்னு பாப்போம். கண்டிப்பா பாக்கலாம். நமக்கு பிரச்சனை எல்லாம் ஏதும் இல்லைங்க சார், ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். ஓ, சந்தேகமா? என்ன சந்தேகம் சொல்லுங்க. இந்த தள்ளுவண்டி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் பணம் தராங்களாமா, எப்படிங்க சார்? 10,000 ரூபாயா? கவர்மெண்ட்டுங்களா? ஆமாங்க சார். நீங்க கேட்ட சந்தேகத்தை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கான தீர்வை பத்தி நம்ம ஷோல சொல்லுவோம். சோ வர சண்டே கேளுங்க, மறக்காம கேட்டுட்டு திருப்பி கூப்பிடுங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கூட பாத்துக்கலாம். அப்ப சரிங்க சார், நான் FM கேட்டு சொல்றேன். வீதியோர வியாபாரிகளின் கதைகளின் 2வது அத்தியாயம் நோன் தி அன்னோன், அறிவோம் அறியாததை ஆரம்பமாகிறது. வணக்கம் நேயர்களே, நான் வழக்கறிஞர் கோகிலா ஆனந்தன். இன்றைய மக்கள் குரல் நிகழ்ச்சியில் மலுமிச்சம்பட்டியிலிருந்து மாறன் அவர்கள் வானம்பாடி சமுதாய வானொலியின் நிலைய இயக்குனர் மனோகர் அவர்களிடம் முன்வைத்த சந்தேகத்தை இப்பொழுது நாம கேட்கலாம். ஒரு சின்ன சந்தேகம் கேட்கலாம் தான் கூப்பிட்டேன். ஓ, சந்தேகமா? என்ன சந்தேகம் சொல்லுங்க. இந்த தள்ளுவண்டி வச்சிருக்கவங்களுக்கு எல்லாம் கவர்மெண்ட்ல இருந்து 10,000 ரூபாய் பணம் தராங்களாமா, எப்படிங்க சார்? 10,000 ரூபாயா? கவர்மெண்ட்டுங்களா? ஆமாங்க சார். இப்போ மாறன் அவர்கள் பேசின விஷயத்த 3 விதமா பிரிச்சு பார்க்கலாம். இந்த திட்டத்தை 3 வகையா அணுகலாம் அப்படின்னு சொன்னீங்க. அதுல முதல் வகையை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். முதல் விஷயம் என்னன்னா, அரசாங்கம் தள்ளுவண்டியில வியாபாரம் செய்யறவங்களுக்கு பணம் தராங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா, நம்ம ரேஷன் கடையில 2,000 3,000 ரூபாய் தராங்க இல்லீங்களா, அந்த மாதிரி இல்லாம கடன் தராங்க. அதாவது இத ஒரு தடவை நம்ம வாங்கிட்டோம்னா அத நம்ம திருப்பி செலுத்தணும். புரிஞ்சுதுங்களா? ஓ, சரிங்க சரிங்க மேம். இப்போ 2வது வகையா எப்படி பாக்கலாம் மேம்? 2வது விஷயம், அவங்க சொல்லும் போது பொதுவா தள்ளுவண்டின்னு குறிப்பிடுறாங்க. ஆனா இந்த 10,000 ரூபாய் கடன் என்பது தள்ளுவண்டிக்காரங்களுக்கு மட்டும் இல்லங்க, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்னு சொல்லக்கூடிய வீதியோர வியாபாரிகளை குறிப்பிடுறாங்க. ஆனா
இதுல தள்ளுவண்டிக்காரங்களும் வராங்க. கடைசியா இருக்கக்கூடிய அந்த 3வது வகையை பத்தியும் கொஞ்சம் சொல்லுங்க மேம். 3வது விஷயம், நம்ம தமிழக மக்களுக்கு பொருளாதார உதவிகளை நாம மாநில அரசுகிட்ட இருந்துதான் கிடைச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த 10,000 ரூபாய் கடன் ஒன்றிய அரசு என்று சொல்லப்படுகின்ற மத்திய அரசாங்கத்திடம் இருந்து நமக்கு கிடைக்குது. இந்த திட்டத்தை தான் PM ஸ்வாநிதின்னு சொல்றோம். ஓ ஓகே மேம், எனக்கும் இந்த PM ஸ்வாநிதினா என்னன்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா இருக்கேன். அடுத்ததாக நம்ம நிகழ்ச்சியில வானம்பாடி சமுதாய வானொலியின் சார்பாக எடுக்கப்பட்ட வாக்ஸ் பாப்பை இப்ப நம்ம கேட்கலாம். உங்க பேரு? லட்சுமி. எல்லைக்கடை வச்சிருக்கேன். நீங்க வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்வநிதி லோன் ஸ்கீம் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? இல்லப்பா. என் பேர் கூப்பிடுறது வந்து கலாவதின்னு கூப்பிடுவாங்க. என் பேர் விமலா. யாராவது எனக்கு உதவுவாங்களான்னு தோணிட்டு இருக்கா. நீங்க பிரைம் மினிஸ்டர் ஸ்வநிதி லோன் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்க? அதெல்லாம் நான் பட்டது. உங்க பேர் என்ன? புவனேஸ்வரி. போத்தனூர் ரோடு சாரதாமி. நீங்க வந்து இந்த பிரைம் மினிஸ்டர் ஸ்வநிதி லோனை பத்தி உங்களுக்கு தெரியுங்களா? நடைபாதை வியாபாரிகளுக்கு தான் இந்த லோன் பண்ணி கொடுக்கறதா சொன்னாங்க. அது நான் வாங்கி இருக்கிறேன். நான் மாசம் மாசம் லோன் கட்டிட்டு. உங்க பேர்? என் பேர் முகமது ஷரீப். இளநீக்கரை வச்சிருக்கேன். பிரைம் மினிஸ்டர் ஸ்வநிதி லோன் ஸ்கீம் ஒன்னு பிரைம் மினிஸ்டர் கொண்டு வந்திருக்காங்க. சோ அந்த லோன் ஸ்கீம் பத்தி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. தெரியாது. இப்போ நம்ம வானம்பாடி சமுதாய வானொலி மூலமாக வீதியோர வியாபாரிகள் கிட்ட எடுத்த கருத்து கேட்புல ஒரு சிலருக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய PM ஸ்வாநிதியை பத்தி ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு தெரியாமலும் இருக்கு. அந்த வகையில இந்த பதிவை கேட்கிற எல்லாருக்கும் PM ஸ்வாநிதியை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இந்த திட்டத்தோட முழு பெயர் PM ஸ்வாநிதி யோஜனா 2020. இந்த திட்டத்தின் மூலமா 10,000 ரூபாய் நமக்கு கடனா கொடுக்கறாங்க. அத நீங்க ஒரு வருஷத்துக்குள்ள அடைக்கணும். இந்த திட்டத்துக்காக 5,000 கோடி நமக்கு ஒதுக்கி இருக்காங்க. ஒரு 50 லட்சம் பேர் இந்த திட்டத்தின் மூலம் பயனடைவாங்கன்னு நாம எதிர்பார்க்கிறோம். ஜூலை 2, 2020 இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஒரே மாசத்துல ஏறக்குறைய 11,450 பேர் இந்த திட்டத்தின் மூலமா பயன்பெறுவதற்கு விண்ணப்பம் செஞ்சிருக்காங்க. இதுல 10,000 ரூபாய் வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் தவணை முறையில, அதாவது EMI முறையில மாசம் மாசம் முதலோட சேர்த்து வட்டி 24% சேர்த்து கட்டுனா 12 மாசத்துல 11,349 ரூபாய் ஆகுங்க. இதுல 7% வட்டி உங்களுக்கே மானியமா திருப்பி கொடுக்கறாங்க. அதாவது 402 ரூபாய். இது மட்டும் இல்லாம 1,200 ரூபாய் வரைக்கும் நம்ம கட்டின பணம் நமக்கு கேஷ்பேக் மூலமா நமக்கு திரும்ப கிடைக்குதுங்க. நீங்க டிஜிட்டல் பரிவர்த்தனை மூலமா பிசினஸ் பண்ணினாலும் இந்த திட்டம் உங்களுக்கு பொருந்துங்க. இந்த திட்டத்தினால யார் யாரெல்லாம் பயனடைவாங்க மேம்? இந்த திட்டத்துல யாரெல்லாம் பயனாளிகளாக ஆகலாம்னு பாத்தீங்கன்னா, முடித்திருத்தும் வியாபாரிகள், காலனி பழுது பார்க்கும் வியாபாரிகள், பான்வாடி கடை வியாபாரிங்க, வாஷர்மேன் கடை வியாபாரிங்க, காய்கறி கடை வியாபாரிங்க, பல விற்பனை செய்யக்கூடியவங்க, தெருவோரம் கடை வச்சிருக்க வியாபாரிகள், தேயிலை வண்டி கடை வியாபாரிகள், துணி வண்டி கடை வியாபாரிகள், போண்டா பஜ்ஜி மற்றும் முட்டை வியாபாரிகள், இன்னும் பல்வேறு வகையாக சாலையோரத்துல வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கிற விற்பனையாளர்களுக்கு பயன்பெறுகின்ற வகையில இந்த திட்டத்தை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்காங்க. இந்த திட்டம் தான் முதல் முறையா சாலையோர வியாபாரிகளுக்குன்னு கொண்டு வந்து இருக்கக்கூடிய திட்டத்திலேயே ரொம்ப சிறப்பான திட்டங்க. இத பிரதம மந்திரி ஸ்ட்ரீட் வெண்டார் ஆத்ம நிர்பார் நிதின்னு சொல்றாங்க. ஆமா மேம், ரொம்ப பயனுள்ள திட்டம் தான். இந்த திட்டத்தை எந்த துறை முன்னெடுத்து செல்றாங்க மேம்? இந்த திட்டத்துக்கு எந்த துறை ரொம்ப சிறப்பா செயல்பட்டு வராங்கன்னு பாத்துட்டீங்கன்னா, மத்திய வீட்டு வசதி துறை மற்றும் நகர் வளர்ச்சி துறை தாங்க ரொம்ப சிறப்பா இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி செயல்படுத்திட்டு இருக்காங்க. இந்த திட்டத்தின் மூலமா ஒரு வியாபாரி பயனடையணும் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன குவாலிபிகேஷன்ஸ்ல இருக்கணும் மேம்? என்னென்ன தகுதிகள் இருக்கணும்? இந்த திட்டத்துல நாங்க வாங்குறதுக்கு நமக்கு என்ன குவாலிபிகேஷன் வேணும், நம்ம கிட்ட என்னென்ன சான்றிதழ் இருக்கணும்னு பாத்தீங்கன்னா, ULB அதாவது அர்பன் லோக்கல் பாடியில இருக்கக்கூடியவங்களுக்கு அதுக்கான சான்றிதழ் அவங்க வச்சிருக்கணுங்க. அதாவது வியாபார சான்றிதழ நீங்க வச்சிருக்கணுங்க. இல்லன்னா வியாபாரிக சங்கத்துல நீங்க பதிவு பண்ணதற்கான சான்றிதழோ அல்லது அடையாள அட்டையோ நீங்க கண்டிப்பா வச்சிருக்கணுங்க. இப்போ ஃபார்ம்ல நமக்கு என்னென்ன தகவல்கள் எல்லாம் கேட்பாங்கன்னு சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு பேப்பர் பேனா எடுத்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. நேம்
அதாவது உங்க பேரு, தேதி, இடம், ஸ்டேட் இது எல்லாம் நமக்கு முறையாக ஃபில் பண்ணணுங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ULB சர்டிபிகேட் கேட்டிருப்பாங்க. அதாவது உங்க ULB சர்டிபிகேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூகுள்ல போயிட்டு நீங்க ஸ்வச் பாரத் மிஷன் அர்பன் நீங்க டைப் பண்ணீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட், அதாவது நம்ம எந்த மாநிலத்துல இருக்கோம், நம்ம எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்க, இந்த தரவுகள் எல்லாம் இந்த கூகுள்லயே நம்ம எடுத்துக்கலாங்க. அப்புறம் உங்க ULBக்குள்ள வர்றது உங்க ULB நேமுங்க. அப்புறம் இந்த திட்டத்துல நம்ம என்ன பண்ணலாம்னா அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி நம்மளுடைய மொபைல் நம்பர் கொடுக்கறாங்க. அந்த மொபைல் நம்பர் கண்டிப்பா நம்மளுடைய ஆதார் கார்டு நம்பரோட இணைச்சிருக்கணுங்க. இல்லன்னா இந்த அப்ளிகேஷன், அதாவது நம்மளுடைய இந்த விண்ணப்பம் என்ன ஆகுன்னா கேன்சல் ஆயிடுங்க, அதை எடுத்துக்க மாட்டாங்க. ஓ சரிங்க மேம். இது நேயர்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் ஒரு புது அறிவா தான் இருக்கு. ஏன்னா மொபைல் நம்பர் ஆதார் கூட இணைக்கிறது எவ்வளவு முக்கியமான விஷயம்னு இந்த திட்டத்தை பத்தி நீங்க சொல்றப்ப எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. அடுத்தது உங்க வெண்டிங் ஆக்டிவேட்ஸ், அதாவது நம்ம வீதியோரமா வியாபாரம் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது என்னென்ன வியாபாரம் செய்யறோம் அப்படின்னு சொல்லணுங்க. அத கட்டாயமா நம்ம சொல்லியே ஆகணும். இப்ப உதாரணமா நம்ம காய்கறி வியாபாரமோ இல்ல பேல்பூரி வியாபாரமோ இல்ல வேற எந்த தொழில் செய்யறோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா அந்த தரவுகளை அந்த இடத்துல நம்ம கொடுக்கணுங்க. அப்புறம் நம்ம எந்த ஏரியா, எப்போ இருந்து நம்ம இந்த பிசினஸ் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கண்டிப்பா சொல்லணுங்க. ஸ்டார்ட் பண்ணி இந்த தொழிலை நம்ம தொடங்கி எத்தனை வருஷமாச்சு, எத்தனை மாசமா நம்ம இந்த வேலைகளை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா தரவுகளையும் நீங்க அந்த இடத்துல விண்ணப்ப பதிவத்துல நீங்க கொடுத்துருங்க. பேங்கோட டீடைல்ஸும் நம்ம கண்டிப்பா கொடுக்கணுங்க. வியாபார சங்கத்துல நமக்கு கொடுத்த ஐடி கார்டு நம்பர் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த விண்ணப்பத்துல டைப் பண்ணிக்கணுங்க. சோ இதுதாங்க அப்ளிகேஷன் ப்ராசஸிங், அதாவது PM ஸ்வாநிதி ஸ்கீமுக்கு விண்ணப்பம் செய்யறதுக்கான வழிமுறைங்க. நான் சொல்ற மாதிரி அவ்வளவு ஈஸியா எல்லாம் இதை பண்ண முடியாதுங்க. ஏன்னா நிறைய எழுத வேண்டி இருக்கும். அதனால உங்க வீட்டுல யாராவது படிச்ச பிள்ளைங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க கிட்ட கேட்டு எழுதிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க மேம். நீங்க சொன்ன இந்த தகவல்கள்லாம் நேயர்களுக்கும் சரி, இல்ல வீதியோர வியாபாரிகள் யாராவது இந்த நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் சரி மிகவும் பயனுள்ள ஒரு பதிவாதான் இருந்திருக்கும். கண்டிப்பா நம்ம வானம்பாடி சமுதாய வானொலி நேயர்கள் எல்லாம் ரொம்ப திறமையானவங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் சந்தேகம் வந்தாலும் அதற்கான வழியை சரியா தேடி போய் செய்வாங்க. அந்த வகையில மலுமிச்சம்பட்டி மாறன் ஐயா கேட்ட சந்தேகத்தை சட்ட வல்லுநர் கோகிலா ஆனந்தன் அவர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அழகா விளக்குனாங்க. உங்க விளக்கத்துக்கு நன்றி மேடம். இப்ப நம்ம வானம்பாடி சமுதாய வானொலியில கொரோனா விழிப்புணர்வு பற்றியும் முன்கள பணியாளர்களின் சேவைகளை பற்றியும் மாணவர் ஹிப்ஹாப் ஹரி அவர்கள் எழுதி பாடிய சிறப்பு பாடல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஹிப்ஹாப் ஹரி. ஜாதி, மதம், ஏழை, பணக்காரன் என்ற வேறுபாடு நம் நாட்டில் அழிந்து வரும் நிலையில் நம்மையே அழிக்க பிறந்து வந்த மிருகம்தான் இந்த கொரோனா. ஒரு பாடகன் என்பவன் தன் பாட்டினை கேட்பவர்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறுபவனே ஆவான். ஒரு விழிப்புணர்ச்சியின் நோக்கத்துடன் அமைக்கப்பட்டதே இந்த பாடல். மனமுள்ள இடத்தில் திமிருந்தான் இருக்கும், அதுவே எனக்கு அது உன்னை அழிக்கும். இருக்கிற வரைக்கும் மற்ற பண்ணுக்கு உடம்பு இல்லன்னா எது பேசாத கொஞ்சம் பல்லகு. காசு பண்ண சேர்த்து வச்சு என்ன பண்ண போற மாமு, கொஞ்சம் இங்க திரும்பி பாரு சாக போற நீயும் நானும். நோய் உனக்கு வண்டி விட்டா சொத்த வச்சு என்ன பண்ண உயிர் காக்க போறாண்டு மருத்துவதான் என்று மேல. ஞாயிற்றுக்கிழமை ஒலிபரப்பின் பின் திங்கட்கிழமை காலை 11 மணியளவில் மலுமிச்சம்பட்டி மாறன் அவர்கள் வானம்பாடி சமுதாய வானொலி நிலைய இயக்குனர் மனோகரனை தொலைபேசியில் அழைத்தார். காலை வணக்கம் மலுமிச்சம்பட்டி மாறன் சார். நேத்து நிகழ்ச்சியில நீங்க கேட்ட சந்தேகத்தெல்லாம் கரெக்டா ஒளிபரப்பு பண்ணிட்டோம், கேட்டீங்களா? நிகழ்ச்சி கேட்டங்க. கோகிலம்மா தெளிவா எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. நான் ஏதோ கவர்மெண்ட் ஃப்ரீயா தான் காசு கொடுக்கறாங்கன்னு நினைச்சிட்டேன். ஆனா கடனா தான் தர்றாங்க. சரி, அதை வாங்கித்தான் பாப்போம்னு முடிவு பண்ணிட்டேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். அதே மாதிரி பக்கத்து வீட்டு பையன் சொன்னா இதையெல்லாம் இன்டர்நெட்லயே அப்ளை பண்ணிக்கலான்னு. யாராவது எப்படி வாங்கினாங்கன்னு வானொலியில சொன்னா நல்லா இருக்கு. இல்ல இது அது நீங்க இந்த லோன் பத்தி டவுட் கேட்டீங்க, அது தெளிவா சொல்லிட்டோம். இத பத்தி இன்னொரு ஷோ பண்ணணுமான்னு யோசிக்கிறேன். நீங்க இந்த அசோசியேஷன் மாதிரி, அதாவது இந்த வியாபாரிகள் சங்கம் மாதிரி ஏதாச்சும் பதிவு பண்ணிருக்கீங்களா என்ன? அப்படி எதுவும் பதிவு பண்ணலீங்க. யாரும் நம்ம கிட்ட கேட்கவும் இல்லைங்க. ஏதாவது பிரச்சனைனா கட்சிக்காரங்க வருவாங்க, அப்படியே போட்டுன்னு வச்சுட்டேங்க. இந்த அசோசியேஷன்ல ஏதாச்சும் இருந்திருந்தா விளக்கம் சொல்லி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதான் கேட்டேன். சரி, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். நான் சாப்பிட்டுட்டு கூப்பிடுறேங்க. நம்ம ஆன்லைன்ல பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவோம். அப்புறம் வாங்குறவங்க யாருக்கிட்டாச்சும் அவங்க எப்படி வாங்கினாங்க அப்படின்னு ஒரு பதிவு எடுத்துடலாம்.
அதை வேணா ஈவினிங் ஷோலயும் போடுறோம், அதையும் கேளுங்க. சரிங்க ஐயா, அப்ப கூப்பிடுங்க, இப்ப வைக்கிறேங்க. சரிங்க, ஓகே. ஸ்மிருதி, நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல லோன் வாங்கினவங்க யாராச்சும் இருக்காங்களா பாருங்க. அப்படியே அதையும் அவங்க எப்படி லோன் வாங்கினாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ ஷேர் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிருங்க. எந்த லோன் சார்? அதாமா அந்த PM ஸ்வாநிதி அந்த லோன் தான். பாக்குறேன் சார். அப்புறம் மாறன் சார் கிட்ட யார ஆன்லைன்ல இந்த லோன்ல அப்ளை பண்ணலாம்னு சொல்லிருக்காங்க, அதையும் ஈவினிங் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். இல்ல வேற ஏதாச்சும் ரெக்கார்டிங் இருக்கா ஈவினிங்? இல்ல சார். ஜூலை 1, 2015 இந்திய அரசாங்கம் டிஜிட்டல் இந்தியா எனும் எண்ணியல் இந்தியா திட்டத்தை அறிமுகம் செய்தது. அன்று முதல் இந்திய ஒன்றிய அரசு முன்னெடுக்கும் எந்த ஒரு மக்கள் நல திட்டங்களையும் இணையம் வாயிலாக அணுக முடியும். இது நேரத்தையும் சேமிக்கிறது மற்றும் பாதுகாப்பான அணுகுமுறையையும் உறுதிப்படுத்துகிறது. உதாரணமாக PM ஸ்வாநிதி திட்டத்தில் தினம் தினம் எத்தனை விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கிறார்கள், அதில் எத்தனை ஏற்றுக்கொள்ளப்பட்டன, எத்தனை நிராகரிக்கப்பட்டன என்பது வரை பதிவேற்றப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த டிஜிட்டல் இந்தியாவின் வளர்ச்சியும் அறிவும் அர்பனைசேஷன் என்கின்ற நகர்ப்புற மக்களை தாண்டி ரூரல் ஏரியா என்கிற கிராமப்புற மக்களை சென்று சேரவில்லை என்பது மழுமிச்சம்பட்டி மாறன் அவர்கள் டிஜிட்டல் பயன்பாட்டை அறிந்த மனோகரிடம் உதவியை நாடுவதன் மூலம் தெளிவாகிறது. இது SDG 16 எனும் நிலையான வளர்ச்சி இலக்குகளின் 16வது இலக்கான அமைதி மற்றும் வலுவான நீதி நிறுவனங்கள் எனும் நிலையான வளம் கொடுக்கின்ற வளர்ச்சிக்காக அமைதியான யாவரையும் உள்ளடக்கிய சமூகங்களை உருவாக்குதல், அனைவருக்கும் நீதி கிடைக்கச் செய்தல், எல்லா நிலைகளிலும் சிறப்பான, பொறுப்பான மற்றும் உள்ளடக்கிய சூழல்களை உருவாக்குதல், செயல்திறன்மிக்க பதிலளிக்கும் பொறுப்புடைய யாவரையும் உள்ளடக்கிய நிறுவனங்களை எல்லா மட்டங்களிலும் ஏற்படுத்துதல் என்பனவாகும். முதல் அத்தியாயத்தை தொடர்ந்து மழுமிச்சம்பட்டி மாறன் அவர்கள் வானம்பாடி சமுதாய வானொலியின் இயக்குனர் மனோகரிடம் ஒன்றிய அரசின் 10,000 ரூபாய் கடன் வசதிக்கு விண்ணப்பிக்கும் முறையை விளக்கிச் சொல்லுமாறு கேட்டுக்கொண்டார். இந்த ஆய்வு முறையில் நாம் சமுதாய ஊடகம் எனும் வானொலியும் மற்றும் வேறு சில ஊடகங்களும் கடன் வசதி பற்றி அறிந்து கொள்ள எவ்வாறு உதவுகிறார்கள் என்பதை பதிவு செய்கிறது. மேலும் இந்த அத்தியாயத்தில் வழக்கறிஞர் கோகிலா ஆனந்தன் PM ஸ்வாநிதி திட்டத்தின் செயலாக்க முறைகளையும் விளக்கினார். இவை அனைத்தும் SDG 16.10 என்னும் அனைவருக்கும் நீதி கிடைக்கச் செய்தல், எல்லா நிலைகளில் சிறப்பான, பொறுப்பான மற்றும் உள்ளடக்கிய சூழல்களை உருவாக்குதல் என்பதும், அதிலும் குறிப்பாக தகவல்களை அறிந்து கொள்ளும் உரிமைக்கு உதவுதல் என்பதை உள்ளடக்கும் வகையில் அமைந்துள்ளது. காலத்தினால் செய்த நன்றி ஞாலத்தின் மானப்பெரிது எனும் வள்ளுவரின் வாக்குக்கு ஏற்ப மழுமிச்சம்பட்டி மாறன் அவர்களுக்கு வேண்டிய உதவியை வானம்பாடி சமுதாய வானொலி இயக்குனர் மனோகரன் செய்து கொடுப்பாரா என்பது வரும் அத்தியாயத்தில் தெரிந்து கொள்வோம். இந்த நிகழ்ச்சி வீதியோர வியாபாரிகளின் கதைகள் அத்தியாயம் 2 அறிவோம் அறியாததை முடிவு பெறுகிறது. நன்றி, வணக்கம்.